ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 28. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமேட்டு ரெகுலராக வீடியோஸ் வரும் ஃபைட்டர்ஸ். ஸோ வீக்லி ஒரு 4 வீடியோஸோ 3 வீடியோஸோ பிளான் பண்ணுறேன். ஸோ ரெகுலராக வரும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வரி பண்ண வேண்டாம். இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா குரூப் டிக்கோ இல்லை என்டிபிசிக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு. ஹவு many D's are there in the following series which are immediately followed by W but not immediately preceded by K? ஸோ அவங்க டியை பற்றி பேசுகிறாங்க. ஹவு many D's are followed by. ஸோ followed byனா டிக்கு அப்புறம் என்ன வார்த்தை வரும்னு கேட்குறாங்க. W. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நாட் ப்ரிசீடட் பை கே, அதாவது டிக்கு பின்னாடி என்ன வரும்னு கேட்குறாங்க. டிக்கு என்ன சொல்கிறது, பின்னாடினே வச்சுப்போம், இல்லை முன்னாடின்னு நம்ம சொல்லுவோமா? உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிங்க. கே வராதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபாலோடு பைனா நெக்ஸ்ட் லெட்ரு அண்டு ப்ரிசீடட் பைனா அதுக்கு பின்னாடி இருக்கிற லெட்ரு. ஓகேங்களா? இதுதான் விஷயம். இது மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ அப்போ நம்மளுக்கு டி இருக்கணும், டபிள்யூ இருக்கணும், ஆனால் டிக்கு பின்னாடி கே இருக்கக்கூடாது. திஸ் இஸ் த கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம செக் பண்ணலாம். நம்மளுக்கு இங்கே டிடபிள்யூ இருக்குது, பட் டிக்கு பின்னாடி கே இருக்குது. அப்போ இது வர சான்ஸ் இல்லை. இங்கே நம்மளுக்கு டிடபிள்யூ இருக்குது, அதுக்கு பின்னாடி ஜி தான் இருக்குது, கே இல்லை. அப்போ இது ஓகே. ஓகேங்களா? ஒரு பேர் கிடச்சிருக்கு. தென் டிடபிள்யூ இருக்குது, அதுக்கு பின்னாடி வி இருக்குது, நாட் கே. அப்போ இது ஒரு பேர். இங்கேயும் பாருங்கள், டிடபிள்யூ இருக்குது, அதுக்கு பின்னாடி செட் இருக்குது. அப்போ இதுவும் ஒரு பேர். ஸோ எனக்கு ஓவராலாக 3 பேர் வந்து கிடச்சிருக்கு ஃபைட்டர்ஸ். அப்போ 3 பேர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து தேர்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ கொஷின் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வித்தியாசமான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ சொல்ல மறந்துட்டல, இந்த ப்ராக்டிஸ் செட் வந்து பார்த்தீங்கன்னா 2021 கேட்ட என்டிபிசி கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லா விதமான கொஷினுமே சால்வ் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் வரல 30க்கு 30 எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? சூப்பர். ஸோ செகண்ட் கொஷின் பார்த்துலாம்பா. 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும் ஃபைட்டர்ஸ். ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டாக வந்து என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வெரி சிம்பிள். ஸோ நம்மளுக்கு என்னப்பா கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு, பிஎஸ் இருக்கா? ஓகே. ஸோ பியிலேருந்து எஸ்ஸுக்கு என்ன வைடஸ் பண்ணுறோம்? +3. அதேமாதிரி வியிலேருந்து ஒய்க்கு +3 பண்ணுறோமா? பண்ணுறோம். பிகாஸ் வி வந்து 22, ஒய் வந்து 25. ஸோ +3. தென் சியிலேருந்து ஜி வந்திருக்கு. சியிலேருந்து ஜிக்கு +4 பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அப்போ இதுதான் ஆட் ஒன் அவுட்டாக இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் இதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். ஜேலேருந்து எம்முக்கு +3 தான் பண்ணுறோம். ஸோ எல்லா ஆப்ஷன்லேயும், அதாவது 3 தவிர்த்து எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் லெட்டர் டு செகண்ட் லெட்டர் +3 பண்ணுறோம். வேறஸ் இந்த தேர்ட் ஆப்ஷனில் மட்டும் ஃபஸ்ட் லெட்டர் டு செகண்ட் லெட்டர் +4 பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நான் தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். பீகார்லேருந்து ஜார்க்கண்ட் கொடுத்துருக்காங்க அண்டு சத்தீஸ்கர்லேருந்து என்னென்னு கேட்குறாங்க. பீகாரோட கேபிட்டல் நம்மளுக்கு பாட்னான்னு தெரியும், ஆனால் இங்கே ஜார்க்கண்ட் கொடுத்துருக்காங்களே. ஸோ ரெண்டுமே ஸ்டேட் தான். இங்கே சத்தீஸ்கருக்கு நம்மளுக்கு கேபிட்டல் ராய்ப்பூர்னு தெரியும். பட் ஸ்டில் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஸ்டேட்டு தான் நம்ம செலக்ட் பண்ணோம். அப்போ ராஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டோட கேபிட்டல், ராய்ப்பூர் வந்து சத்தீஸ்கரோட கேபிட்டல். இது ரெண்டுத்தையும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு மத்திய பிரதேஷா இல்லை மகாராஷ்டிரான்றது டவுட் இருக்குது. ஸோ இது வந்து ஜென்ரல் நாலேஜ் பேஸ்டு கொஷின் ஃபைட்டர்ஸ். இதுக்கு என்னென்னா அது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா 2000 ஸ்டேட்டை வந்து பிரிச்சிருக்காங்க. பீகார்லேருந்து நம்மளுக்கு ஜார்க்கண்டை பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி மத்திய பிரதேஷ்லேருந்து நம்மளுக்கு சத்தீஸ்கரை பிரிச்சிருக்காங்க. ஸோ அதனால் மத்திய பிரதேஷ் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம 4th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்னப்பா பண்ணியிருக்காங்க, இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த வென் டயக்ராமுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள் தான். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் வர சான்ஸ் இருக்கா? பிகாஸ் டாக்டர், மேனு, ஸ்டூடெண்ட்டு. ஸோ மேனாக இருக்கிறவங்க டாக்டராக இருக்கலாம், அண்டு அந்த மேனே ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம். தென் டாக்டரும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். அது எப்படி பண்ணி டாக்டர் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியும்னு கேட்கலாம். சரி, டாக்டராக இருந்துக்கிட்டே வேறு எதனா கோர்ஸ் படிக்கலாம்ல. ஸோ அப்போ படிக்கும்போது அவரும் ஒரு ஸ்டூடெண்ட் தானே. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வென் டயக்ராம் கரெக்டாக இருக்க முடியும். நீங்கள் வேறு எது வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஃபேமிலிக்குள்ளே தான் பேரண்ட் வரும். பேரண்ட்டில் நம்மளுக்கு சைல்டு இருப்பாங்க. அப்போ போகும்போது நீங்கள் ஃபேமிலி போட்டு பேரண்ட்டு தென் சைல்டு இந்த மாதிரி உள்ளே போடுற மாதிரி வரும். பட் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் ஆப்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? ஸோ 5th கொஷின் பார்த்தலாமா இப்போ? ஓகே. இதில் என்னப்பா பண்ணுறோம், க்ரூடுக்கு வந்து
பிஎஸ்டிஇடியா ஓகே. சிலேருந்து -1 பண்ணுறோம். அதேமாதிரி எம்லேருந்து -1 பண்ணால் எல். ஸோ 2 ஆப்ஷன் இருக்கா? ஓகே. தென் ஆர்லேருந்து எஸ் வந்திருக்கு. ஆர்லேருந்து எஸ்ஸுக்கு +1 பண்ணுறோம். அதேமாதிரி ஓலேருந்து +1 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 16 நத்திங் பட் பி. ஸோ அப்போ செகண்ட் லெட்டர் பி வர மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போ 6th கொஷின் பார்த்துலாமாப்பா? ஓகே. இதில் என்ன ப்ரொவைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். நீங்கள் ஏரோ மார்க் பாருங்கள். 1 விட்டு 1 ஏரோ மார்க்கே பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வெஸ்ட்டை பார்த்த மாதிரி இருக்குது. தென் அதுக்கப்புறம் வரது ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனாக தான் இருக்குது. 100% சான்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கே வேர்ட்டிக்கலாக இருக்கட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சவுத்து பார்க்குது, தென் நார்த்தை பார்க்குது. இதுக்கப்புறம் வரத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத்தை பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இந்தமாதிரி ஆல்டர்னேட்டிவ் என்ன சொல்கிறது, இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 180 டிகிரி ஃப்ளிப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தட்ஸ் இட். ஈஸியான கொஷின் தான். ஓகேங்களா? பார்க்கும்போது கொஞ்சம் என்னடா இது மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே கண்டினியூஸாக பார்க்கணும்னு நினைக்காதீங்க. இந்த ஆல்டர்னேட்டிவ் இமேஜஸை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். இவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்தமாரி லாஜிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நவ் ஐ சால்வ் த 7th கொஷின். ஷர்ட் இஸ் ரிலேட்டட் டு அப்பேரல், தென் நெக்லஸ் இஸ் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பேரல் இஸ் நத்திங் பட் க்ளோத்ஸ். ஓகேங்களா? அப்போது நெக்லஸ் என்ன இருக்கும்? நம்ம ஜுவல்லாக தான் இருக்க முடியும். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துலாம் ஃபைடர்ஸ். 8th கொஷின். ஸோ 7 இருக்குது, 12 இருக்குது, 19, கொஷின் மார்க்கு 39. ஓகே. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுப்போம். 5 வருது. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுப்போம். 7 வருது. ஸோ கண்டிப்பாக என்ன சொல்கிறது, +2 பண்ணி தான் வந்திருப்பாங்க. இப்போ 9 ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 28 வந்திருக்கணும். தென் அதுக்கப்புறம் 11 ஆட் பண்ணுங்கள், 39 கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அப்போ 28 இருக்க தான் ஃபைட்டர்ஸ் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 9th கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், இதில் ரிவாரிக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கோட் பண்ணுறாங்க. தென் டெல்லிக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே சேமாக தான் இருக்குது, லாஸ்ட் லெட்டரும் சேமாக தான் இருக்குது. ஆனால் எந்த லாஜிக்னு கண்டுபிடிக்கல. ஸோ ஆர்லேருந்து டி வந்திருக்கு, +2 பண்ணலாம். அதேமாதிரி டிலேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு எஃப் வருதா? வருது. ஓகே, நோ ப்ராப்ளம். அதேமாரி இலேருந்து ஜி வந்திருக்கு. ஸோ +2 தான் பண்ணுறோம். அதேமாதிரி இலேருந்து ஜி தான் வந்திருக்கணும். ஸோ எல்லா ஆப்ஷன்லையும் ஜி இருக்குது. ஓகே, அதுவும் நோ ப்ராப்ளம். அப்போ டபிள்யூலேருந்து ஒய்க்கு +2 பண்ணுறோமா? பண்ணுறோம். சூப்பர். அப்போ எல்லேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு என் வரணும். அப்போ தேர்ட் லெட்ரு என் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, விச் இஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேப்பா. அப்போ நம்ம 10th கொஷின் போயிடலாமா? சூப்பர். இதில் என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கொஷின் தான். ஸோ நம்மளுக்கு சென்ட்ரலில் இருக்கிற நம்பருக்கு தான் கொஷின் மார்க் போட்டிருக்காங்க. அப்போ இந்த 2 நம்பர் யூஸ் பண்ணி நம்ம சென்ட்ரல் இருக்கிற நம்பர் வர மாதிரி செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பார்த்துலாமா? 2 4 3 தென் 3 1 7 ஆட் பண்ணால் 0, ஒரு 1 6 5. ஸோ 560 வருது. 560க்கும் இதுக்கும் நம்ம டிவைட் பண்ணால் கூட வராதே, 280 தானே வருது. ஸோ இங்கே 222 கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த அடிஷன் வரல. ஸோ மைனஸ் பண்ணி பார்க்குறேன். 1 செகண்ட். ஓகே, மைனஸ் எடுத்துருவோமா? ஸோ அப்போ 3 1 7 2 4 3. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஒரு 4 இருக்குது. தென் 11ல் 4 போச்சுன்னா 7, தென்னு அதான் 74 தான் இருக்குது. ஸோ 74க்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னா, மேபி 3 டைம்ஸ் பண்ணுறேன். ஏன்னா 3 டைம் பண்ணால் 201 வருது. பட் இங்கே 4 இருக்கிறதுனால நம்மளுக்கு 212 போக சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 3 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 12 1 21 22. ஸோ கரெக்டாக வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட் நம்பரே லாஸ்ட் நம்பரே டிஃபரன்ஸ் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு செகண்ட் நம்பர் வருது. ஓகேங்களா? தட் இஸ் த லாஜிக். நவ் ஐ அப்ளை இன் கொஷின். ஓகேங்களா? ஸோ அப்போ 6 2 1. இதில் டிஃபரன்ஸ் எடுத்தால் 3 இருக்குது. தென் 11ல் 4 போச்சுன்னா 7, தென் அவ்வளோதான் 73 இருக்குது. அப்போ 3 டைம்ஸ் பண்ணால் நமக்கு 9 2 1. ஸோ 2 1 9. ஃபோர்த் ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. இப்போ நம்ம 11th கொஷின் பார்த்துலாம். இன் எ ரோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் ஸ்டூடெண்ட் 10th ஃப்ரம் த எய்தர் எண்ட் ஆஃப் த ரோ. ஓகேங்களா? ஸோ ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் த ரோ? ஓகே, ஒரு வரிசையில் உள்ள மாணவர்களில் ஒரு மாணவர் வரிசையில் இரு முனைகளில் இருந்தும் 10வது இடத்தில் உள்ளார். வரிசையில் எத்தனை மாணவர்கள் உள்ளனர்? வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். இது நீங்கள் இந்தமாரி பென்னு பேப்பர் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். 19ன்ட்டு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் உங்களுக்கு ப்ராப்பராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து லெஃப்ட் ஹேண்டு, இது வந்து ரைட் ஹேண்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ ரைட்லேருந்து அவர் 10வதுல இருக்கார். காட் இட்?
அதேமாரி லெஃப்ட்டில் இருந்தும் 10வது தான் இருக்கார். யார்? நானே வச்சுப்பேன், பிரவீன் தான் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ இவருக்கு ரைட் சைடில் ஒரு 9 பேர் இருப்பாங்க, இவருக்கு லெஃப்ட் சைடில் ஒரு 9 பேர் இருப்பாங்க. ஏன்னா இவர் தான் 10வது ஆள். அப்போ இவருக்கு முன்னாடி ஒரு 9 பேர், இவருக்கு பின்னாடி ஒரு 9 பேர். அப்போ இந்த 2 9 கணக்கு எடுத்துங்க, 18. இப்போ இவரையும் சேர்த்துங்க, +1 19. ஓகேங்களா? இவ்வளோ தான். இதுதான் நீங்கள் கான்செப்டாக புரிஞ்சிக்க வேண்டியது. இல்லை எனக்கு ஃபார்முலாலே போனோன்னா, ஸோ லெஃப்ட் t இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு -1. ஓகேங்களா? ஒருத்தரோட பொசிஷனில். ஸோ இப்போ அவரோட லெஃப்ட்டு போடுங்க, ரைட்டு போடுங்க, -1 போடுங்க, ஆன்சர் வந்துடும். ஸோ லெஃப்ட்டு ரைட் என்ன நம்மளுக்கு 20. ஓகேங்களா? பிகாஸ் 10 10 20 தென் -1 19. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த அசம்ஷன் கொஷின் பார்த்துலாமா? ஓகே, 12th கொஷின். இதில் என்ன பார்த்துட்டு இருக்காங்க? லைஃப் எக்ஸ்பெக்டன்சியா ஆஃப் இந்தியன்ஸ் இஸ் இன்க்ரீசிங். இந்தியர்களின் ஆயுட்காலம் அதிகரித்து வருகிறது. ஓகேங்களா? சூப்பர். இதுக்கு என்னென்ன பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வாதங்கள். எஸ், பீப்புள் ஆர் கெட்டிங் பெட்டர் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். ஸோ கண்டிப்பாக பெட்டர் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் தான் அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்க வாழ்க்கையோ வந்து ஆயுட்காலமோ அதிகரிக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எஸ், பீப்புள் டூயிங் மோர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நோ. மக்கள் இப்போது அதிக உடற்பயிற்சியை செய்கிறார்கள். கண்டிப்பாக மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருந்தால் மட்டும்தான் நம்ம பாடியோட என்ன சொல்கிறது ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுமே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேலிடாக தான் இருக்குது. ஸோ அப்போ நான் போத்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் படித்து பாருங்கள், உங்களுக்கும் அது கரெக்டாக இருக்குதா சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியான கொஷின் தான் அது. நவ் வி சால்வ் த 13th கொஷின். ஸோ இதில் என்ன இப்போ கேட்டிருக்காங்க? ஆட் ஒன் அவுட்டா? ஸோ இப்போ 3 ஆப்ஷன் சேமாக இருக்கும், 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா எதுப்பா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? 51 இருக்குது, 48 இருக்குது, சாரி 24 இருக்குது. இங்கேயும் 44 71 தென் 15 அண்டு 13 இருக்குது. ஓகே, ஸோ 2 டைம்ஸ் பண்ணுவோமா? ஸோ 24 இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் எனக்கு 48 வருது. தென் +3 பண்ணால் எனக்கு 51. அதுமாதிரி 44 இருக்குது. இதை நான் 2 டைம்ஸ் பண்ணால் எனக்கு ஆல்ரெடி 88 போயிடுது. இப்போ நீங்கள் 71க்கும் 88க்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ அந்த லாஜிக் நம்மளுக்கு இங்கே வரலை. ஸோ சம்திங் டிஃபர் தான் இதை யோசிச்சிருக்காங்க. அப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தலாம் 2 நம்பருக்கு. அப்போது 51லேருந்து நமக்கு 24 மைனஸ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். 11ல் 4 போச்சுன்னா 7, தென் 4ல் என்ன சொல்கிறது 2 போச்சுன்னா 27. அப்போ 27 நம்மளுக்கு மைனஸ் பண்ணுறோம், இல்லை 27 ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்போது இந்த 2வது நம்பர்லேருந்து 27 ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஃபஸ்ட் நம்பர் வருது. செக் பண்ணிடலாமா? 11 1 அண்டு 7 71 கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 ஆப்ஷனுக்கு அந்த லாஜிக் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நான் 3வதுக்கும் போகிறேன். ஸோ 15 27. ஸோ இப்போ 12 1 42 42வும் கரெக்டாக இருக்குது. அப்போ 4th ஆப்ஷன் செக் பண்ண வேண்டியதே இல்லை, பிகாஸ் 4th ஆப்ஷன் தான் தப்பாக இருக்கும். பட் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நான் செக் பண்ணி காத்திடுறேன். நம்மளுக்கு 30 40 வரணும், பட் இங்கே 32 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் 4 இஸ் த டிஃப்ரெண்ட் ஒன் கம்பேர்ட் டு அதர் 3 ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்தமாரி நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு லாஜிக் ஸ்ட்ரைக் ஆகலை, என்ன பண்ணுறதுலாம் யோசிச்சிட்டே இருக்குது. டக்குன்னு உங்களுக்கு எந்தெந்த லாஜிக்கில் தோணுதோ அது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்த்துட்டே இருங்க, பிகாஸ் வி ஹேவ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் டைம். ஸோ அந்த ஸ்டிப்புலேட்டட் டைமுக்குள்ளே எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ண முடியுமோ அதை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதனால் ஒரே கொஷினில் நீங்கள் ஸ்டெக்காகியும் இருக்கக்கூடாது. இந்தமாதிரி தெரியாத கொஷின் வந்திருக்குன்னா ஜஸ்ட் ஒரு 1 மினிட் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்படி வரலான்னு டக்குன்னு வேறு கொஷின் போயிடுங்க. இதை எல்லாத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த கொஷினை பாருங்கள். ஓகேங்களா? இதிலே நீங்கள் முடிஞ்சது எனக்கு ஆன்சர் வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா 2 நிமிஷமாக மாறிடும், தென் 3 நிமிஷமாக மாறிடும், அதுக்கப்புறம் 4 நிமிஷமாக கூட மாறும் உங்களே அறியாமல். ஓகேங்களா? ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. எக்ஸாம் ஹாலில் தெரிஞ்ச கொஷின் மட்டும் அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? சூப்பர். Now I solve the 14th கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம்? மேங்கோ, ஆப்பிள், ஃப்ரூட்டு. ஸோ நம்மளுக்கு தெரியும் 5 டேஸ் ஃப்ரூட்டுக்குள்ளே தான் மேங்கோ இருக்கும் அண்ட் ஆப்பிளும் இருக்குன்ட்டு. இந்தமாதிரி இருக்கிற இமேஜ் எனக்கு 4th ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. நெக்ஸ்ட்டு 15th கொஷின் பார்த்துலாமா? ஓகே, இதில் என்னப்பா பண்ணுறோம்? சிலாகிசம் கொஷினா? ஓகே, ஆல் கேஸ் ஆர் 4 wheelers, then ஆர் 4 wheelers ஆர் வெஹிக்கிள். ஓகே, வெரி வெரி ஈஸி கொஷின். இது கேஸு, இது வந்து 4 வீலரு, இது வந்து வெஹிக்கிள். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு என்ன சொல்கிறது கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆல் வெஹிக்கிள்ஸ் ஆர் 4 வீலர்னு சொல்கிறாங்க. வெஹிக்கிள் இங்கே இருக்குது, 4 வீலர் இங்கே இருக்குது. ஆல் 4 வீலர் வேணால் வெஹிக்கிளாக இருக்க முடியுமா? ஆல் வெஹிக்கிள் எப்படி 4 வீலராக இருக்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள்.
தப்பாக தான் இருக்குது. அனைத்து வாகனங்களும் 4 சக்கர வாகனங்கள்னு சொல்கிறாங்க, தப்பு தான் அது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஆல் கேஸ் ஆர் வெஹிக்கிள் இது கரெக்டு. பிகாஸ் வெஹிக்கிள்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, 4 வீலர் இருக்குது. 4 வீலருக்குள்ளே தான் கேஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல் கேஸ் ஆர் வெஹிக்கிள் சொல்கிறது நம்மளுக்கு கரெக்டு தான். ஸோ இப்போ இந்த முடிவு 2 மட்டும் கரெக்டு. அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15. Now I solve the 16th question. ஸோ இண்டிகேட்டிங் ஏ உமன். ஓகேங்களா? மேன் செட், மேன் தான் பேசுகிறார் இப்போ. ஹர் ஃபாதர் இஸ் த, அதாவது அந்த உமனோட ஃபாதர் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர். ஸோ என்னோட ஃபாதர், அந்த மேனோட ஃபாதர் இருக்காரு பார்த்தீங்களா? ஹர் ஃபாதர் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர். மை ஃபாதர்னா அந்த மேனு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃபாதர். ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே தான் அந்த உமன் வராங்க. அப்போது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு த மேன் இஸ் ரிலேட்டட் டு த உமன்னா ஃபாதர் தான். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எனக்கு சுத்தமாக புரியலையே பிரவீன்னா, திருப்பி நான் பொறுமையாக சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். ஹர் ஃபாதர், அதாவது அவளுடைய தந்தை. அவள்னா நம்ம உமன் வச்சுக்குமா, ஃபீமேல். அவளுடைய தந்தை, அவருக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க. அந்த ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய தந்தை, என் தந்தையின், அந்த மேனோட தந்தையின் ஒரே மகன். ஓகேங்களா? ஸோ அந்த மேனோட தந்தையின் ஒரே மகன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணோட ஃபாதர். அப்போனா இவர் தான் அந்த ஃபாதரு, இவங்களுக்கு கீழே அந்த பொண்ணு வராங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த மேன் வந்து அந்த உமனுக்கு என்ன ரிலேஷன்னா ஃபாதர்ன்ற ரிலேஷன் தான். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியான கொஷின் தான். கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சால்வ் பண்ணும்போது. என்னடா இது அவளுடைய தந்தை என்னுடைய தந்தை எல்லாம் போட்டிருக்கேன்ட்டு. பட் ஈஸி கொஷின் தான். Now I solve the 17th question. இதில் என்னப்பா பண்ணுறோம்? 5 persona. ஓகே, சிட்டிங் இன் ஒன் above அதர் ஆன் த லேடர். ஓகே, நாட் நெசசரிலி இந்த சேம் ஆர்டர். ஓகே, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 5 persons சொல்லிட்டாங்க. ஸோ 1 2 3 4 5. ஓகே, என்ன கொடுக்குறாங்கன்னா பி சிட்டிங் அபோவ் ஏ வித் 1 person பிட்வீன் தெம். ஓகே, பி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு மேலே இருக்காரு, ஆனால் இடையில் ஒருத்தர் இருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட்டு நோட் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாங்க, 2 persons சிட் பிட்வீன் ஏ அண்டு சி. அப்போது இங்கே பி போடலாம், இங்கே ஏ போடலாம். ஃபைவ் பர்சன்னா ஆல்ரெடி இங்கே 2 person எப்படி போட முடியும்? 2 persons சிட்ஸ் பிட்வீன் ஏ அண்டு சி. ஏக்கும் சிக்கும் நடுவில் 2 பேர் எப்படிப்பா போட முடியும்? அப்போ கீழே தான் போட்டவங்கனால கரெக்டு. வெயிட். அப்போ இங்கே ஏ போடுறேன், இங்கே பி போடுறேன். இப்போ 2 persons சிட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சினா அப்போ இங்கே சி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் சி இட்ஸ் நாட் அ டாப்பு, அது பிரச்சனை இல்லை. தென் ஹூ இஸ் சிட்டிங் மிடில் நம்மளுக்கு இருக்குது பி தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு இங்கே போட்டேன் மேலே டாப்பில், அதனால் எனக்கு அந்த ஏக்கும் சிக்கும் போடுற கேப் வந்து எனக்கு இடிச்சது. இப்போ நான் கீழே போடும்போது எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டுட்டு மிடில் தான். ஸோ இந்த பொசிஷன்லாம் ஃபில் பண்ணலையே பிரவீனா, அது நம்மளுக்கு தேவையில்லை. பிகாஸ் அதை ஃபில் பண்ணாமே நம்மளுக்கு கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போ நம்மளுக்கு வேறு என்ன வேணும்? ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் இன் தமிழ் ஆல்சோ. ஸோ 5 பேர்கள், அதாவது ஒரு மேலே ஒருத்தர் ஏனியில் இருக்காங்க. அப்போது 1 2 3 4 5. இப்போ 5 பேர் ஒரு பொசிஷனை ஃபில் பண்ண சொல்கிறாங்க. அதில் பி என்பவர் பார்த்தீங்கன்னா ஏக்கு மேலே இருக்காங்க, ஆனால் அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒருத்தர் இருக்காங்க. இது ஒரு கான்செப்ட்டு. தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவர்களுக்கு இடையே ஒருவர் மட்டும் இருக்காரு. தென் ஏக்கும் சிக்கும் இடையில் 2 பேர். அப்போ சி இங்கே போடலாமா? ஓகே, அப்போ ஏ இந்த டேஷு பி சி. நம்மளுக்கு கொஷினே என்னென்னா நடுவில் யார் இருக்குது அந்த 5 பேர்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி மட்டும்தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நவ் வி சால்வ் த 18th கொஷின். இது கொஞ்சம் வித்தியாசமான கொஷின் தான் ஃபைடர்ஸ், பட் இட்ஸ் வெரி வெரி ஈஸி. பட் நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். எல்லாமே பின்னு இருக்கா, P1 P2 P3 என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். எ டீம் இஸ் டு பி செலக்டட் ஃப்ரம் 13 players. மொத்தமே P1லேருந்து P13 வரலும் கொடுத்துருக்காங்க. தெர் வில் பி 7 players இன் ஏ டீம். ஸோ 7 பேர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா ஆப்ஷன்லையும் 7 பிளேயர் தான் இருக்காங்க. அதில் எந்த 7 பேர் கரெக்டாக இருக்குன்னு நம்ம இந்த கண்டிஷன் படி அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ P2 cannot be selected with P1 P6 P4 P7. அதாவது P2 வந்து வராது யார் கூடனா P1 கூட, P6 கூட அண்டு P4 தென் P7. ஓகேங்களா? ஸோ இவங்களாம் இருந்தாங்கன்னா P2, இவங்களாம் இருந்தாங்களே, இவங்க யார் இருந்தாலுமே நம்மளுக்கு P2 இருக்காது.
ஓகேங்களா? ஸோ அப்போது அப்படி பார்க்கும்போது P2 இருக்கிற இடத்துல நம்மளுக்கு இங்கே 4th ஆப்ஷனில் பாருங்கள் P7 இருக்குது. அப்போது இந்த ஆப்ஷன் வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி வேறு எதனா P2 இருக்கான்னு பாருங்கள். P2 வேறு எதுலேயும் இல்லை. ஓகேங்களா? ஸோ P2 வச்சு நம்ம ஒரு ஆப்ஷன் இப்போயே ஸ்கிப் பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், P7 பற்றி பேசுகிறாங்க. P7 cannot be seated with P2, P10, P11 அண்டு P13. நெக்ஸ்ட்டு P7 பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு யார் யாரெல்லாம் கூட வரக்கூடாதுன்னா P2, P10, 11 அண்டு 13. ஸோ இந்த நம்பரை ஃபஸ்ட்டு பார்த்துலாம். P2 வேறு எங்கேயும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் சாரி P7 P7 வேறு எதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். P7 நம்மளுக்கு வேறு எதுலையுமே கொடுக்கல. ஓகேங்களா? அதனால் அதுக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, தென் ஐ மூவ் டு த நெக்ஸ்ட்டு condition. If P8 and P13 both are selected, then P5 must be there. அதாவது P8ம் P13ம் அந்த குரூப்பில் இருந்தால், டீமில் இருந்தால் P5ம் கட்டாயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு P5 இங்கே இருக்குது, அப்போனா P8 இருக்கணும், P13 இருக்கணும். இங்கே P8 தான் இருக்குது, P13 இல்லை. அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தப்பு தான். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். P8ம் P13 இருந்தால் P5 இருக்கணும். இல்லை P5 நீ எடுத்துட்டுனா இவங்க 2 பேரும் இல்லாமல் நீ எடுக்கக்கூடாது. அதான் கண்டிஷன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் P13 இருக்குது, P13 இருக்குது, தென் P8 இல்லை, அதனால் P5 தேவையில்லை, அது பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் P8 இருக்குது, P13 இருக்குது, அதனால் P5 கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டு. ஓகேங்களா? தேர்ட் ஆப்ஷனில் பர்ஃபெக்டாக போயிருக்காங்க. நவ் ஐ மூவ் டு த அதர் கண்டிஷன். ஸோ P4 cannot be seated with P2, P10, P11, P12. P4 பற்றி பேசுகிறாங்க. ஸோ P4 இங்கே இருக்குது அண்டு cannot be seated with P2 கூட இருக்கக்கூடாது, தென் P10 கூட இருக்கக்கூடாது, தென் P11 கூட இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் 11 இருக்குது, 12 இருக்குது. அப்போ இந்த ஃபோர்த் ஆப்ஷனும் சாரி இந்த செகண்ட் ஆப்ஷனும் தப்பு தான். ஸோ அப்போது ரிமைனிங் இருக்குது இந்த தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வித்தியாசமான சம்பு தான் ஃபைட்டர்ஸ், பட்டு என்ன சொல்கிறதுனா ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கிற சம் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 60லேருந்து ஒரு 70 செகண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கொஷனுக்கு எடுக்கும். ஓகேங்களா? நார்மலாக சால்வ் பண்ணால். பட் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக சால்வ் பண்ணிங்கன்னா 2 மினிட்ஸ் கூட மேலே போகலாம். ஓகேங்களா? 120 செகண்ட்ஸ் கூட மேலே போகலாம். பட் இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த 1.5 நிமிஷத்தில் இந்த கொஷினை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியான கொஷின் தான், கஷ்டப்படுற மாதிரி எதுவும் இங்கே கேட்கல. நவ் சைனை மட்டும் இட்டு ஜட்ஜ் பண்ண சொல்கிறாங்களா? இல்லை, அது எதுக்கு கோட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ பெருக்கலுக்கு இன்ட்டுக்கு என்னப்பா அடிஷனா? ஓகே, தென் டிவைட் சிம்பிள் இருக்குது ஃபைட்டர்ஸ், அதுக்கு என்ன போடுறாங்க? மைனஸா? ஓகே, தென் மைனஸ் இருக்குது, மைனஸ்க்கு வந்து டிவிஷன் போடுறாங்க. தென் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸுக்கு என்னப்பா? இன்ட்டுவா? இன்ட்டு 1. ஸோ இது கேன்சல் பண்ணால் 2 இருக்குது. தென் இதில் 2 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 2 இருக்குது. 2 10 ஆட் பண்ணால் 12. ஸோ 12 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. நவ் ஐ சால்வ் த 20th கொஷின். ஸோ என்னப்பா பண்ணுறோம்? +1, தென் +3, தென் +1 அகெயின், தென் +3, நெக்ஸ்ட்டு +1. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு +3 பண்ணணும். 34 யா? ஸோ 34 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. ஸோ 21st கொஷின் பார்த்துலாமா? ஓகே, இதில் என்ன பண்ணுறோம்? அரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் இன் த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே பாருங்கள், ஏ கொடுத்துட்டாங்க, அதை ஸ்கிப் பண்ணுறங்க. தென் பிசிடி, இதில் எது ஃபஸ்ட்டு வரும்னு கேட்குறாங்க. சூப்பர். ஸோ இங்கே எம் இருக்குது, எஸ் இருக்குது, பி இருக்குது. எது ஃபஸ்ட்டு வரும்? எம் தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ செகண்ட் லெட்டர் பியாக தான் இருக்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷனில் தான் காம்படிஷன். நெக்ஸ்ட்டு சியும் டியும் பாருங்கள். பி தான் ஃபஸ்ட்டு வரும், அப்போது டி தான் ஃபஸ்ட்டு வரணும். பிகாஸ் பி வந்து 16, எஸ் வந்து 19. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எது ஃபஸ்ட்டு வரும்? பி தான் ஃபஸ்ட்டு வரும். பிகாஸ் 16 இஸ் லெஸ் கம்பேர் டு 19. ஸோ அப்படி டி ஃபஸ்ட்டு வர மாதிரி நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா தேர்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 21. ஓகேங்களா? வெரி குட். ஸோ 22nd கொஷின் பார்த்துலாமா? டபிள்யூலேருந்து எஸ் வந்திருக்குப்பா. டபிள்யூலேருந்து எஸ்ஸுக்கு என்ன பண்ணுறோம் ஃபைட்டர்ஸ்? -4 நம்ம ரைட்? யா. தென் எஸ்லேருந்து ஓ வந்திருக்கு. ஸோ எஸ்லேருந்து ஓக்கு என்ன பண்ணுறோம்? -4 தான். தென் ஓலேருந்து கேக்கு -4 தான். ஸோ கே இஸ் நத்திங் பட் 11. ஸோ -4 பண்ணால் 7 வரும். 7 இஸ் நத்திங் பட் ஜி. ஸோ ஜி எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 22. ஸோ 23 பார்த்துலாமா? ஓகே, கேரியப்பா, கார்கில், கட்டாரி, ஓகே இதெல்லாம் விட்டுருக்கேன். 5 டிஃப்ரெண்ட்டு
Southerns in the Sonic school, Sonic school. Kargil is the right of Subato, and so Kargil is the right of SU, and Qatari is the left of ஓகே கேடி வச்சுப்போம். கட்டாரி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்கார் யாருக்குன்னா சிஏக்கு, காரி அப்பாவுக்கு. ஓகே, அண்டு ரைட் ஆஃப் கார்கில். ஸோ கார்கிலுக்கு ரைட்டில் இருக்கார். அப்போ இங்கே கேடி, இங்கே சிஏ. ஓகேங்களா? ஸோ 4 பேரோட பொசிஷன் இப்போயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. தென் சுபார்டோ டு த ரைட் ஆஃப் மெனெக் ஷாவ். அப்போது இங்கே வந்து எம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 5 பேரோட பொசிஷன் நான் ஃபில் பண்ணிட்டேன். விச் சடன் இஸ் த மிடில். ஸோ மிடில் யாருக்குன்னு கேட்டுருக்காங்க. நம்மளுக்கு கட்டாரி தான் இருக்கார். ஸோ கட்டாரியா கார்கில். ஸோ இப்போ கார்கில் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 23. ஓகேங்களா? ஸோ ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ், நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்கள், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 24th பார்த்துலாமா? டி ஆஸ் பிரதர் ஏ. ஸோ டியோட பிரதர் ஏ இருக்கார். ஓகே, தென் அதுக்கப்புறம் டி இஸ் த சன் ஆஃப் சி. டி வந்து பார்த்தீங்கன்னா சியோட சன்னு சொல்லிட்டாங்க. தென் பி இஸ் த ஃபாதர் ஆஃப் சி. வெயிட்டு கொஞ்சம் கீழே இறக்கி போடுவோம். அப்போ டி தான் பிரதரு. தென் அதுக்கப்புறம் டி இஸ் த சன் ஆஃப் சி அண்ட் சிஸ் ஃபாதர் தான் பி. ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வாட் இஸ் ஏ ஆஃப் பி. ஸோ ஏ வந்து பிக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் பையனோட குழந்தை, அப்படின்னா பேர குழந்தைன்னு சொல்லலாமா? டி இஸ் பிரதர் ஏ. சாரி, அப்போ ஏ தான் நம்மளுக்கு பிரதர்லாம் கரெக்டு. அப்போது கிராண்ட்சன் தான் 5 days வரும். அப்போ கிராண்ட்சன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 2 இஸ் த ரைட் ஆன்சர். இது என்ன பிரவீன், பி என்ன சொல்லுது, வாட் இஸ் ஏ ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ ஆஃப் பினா பியிலேருந்து ஏக்கு என்ன ரிலேஷன் அப்படி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 25th கொஷின். ஸ்டேபிள், பாரோ, நெஸ்ட்டு எல்லாமே வந்து வீட்டை தான் குறிக்குது. ஓகேங்களா? ஸோ பாரோன்றது நிலத்துக்கடியில் பள்ளம் தோண்டி உள்ளே இருக்குதுல்ல. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா குதிரைங்கிற தங்குற இடம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பறவைங்க தங்குறது. டென்னு வந்து நம்மளுக்கு தெரியும் சிங்கம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ லயன் தங்குற இடம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 25. ஸோ 20 என்ன சொல்கிறது, 6th கொஷின். ஓகேங்களா? ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வந்து நமக்கு உமனு. ஓகேங்களா? ட்ரையாங்கிள் வந்து உமனு. தென் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மதர். தென் சர்க்கிள் வந்து டான்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி நோட் பண்ணிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை பெண்கள். ஓகேங்களா? த நம்பர் ஆஃப் கிவன் டிஃப்ரெண்ட் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் த நம்பர் ரீப்ரசன்ட். ஓகே, ஹவு மெனி உமன்ஸ் ஆர் டான்சர் பட் நாட் அ மதர்ஸ். ஹவு மெனி உமன்ஸ் வந்து நம்மளுக்கு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? உமன்ஸ் ஆர் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி உமன்ஸ் ஆர் டான்சர்ஸ் வந்து நமக்கு சர்க்கிள். ஓகே, பட் நாட் ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் வரக்கூடாது. ட்ரையாங்கிள் வந்து நம்ம சரி, ஹவு மெனி பட் நாட் அ டான்சர்ஸ் தானே. டான்சர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வருது, சர்க்கிள். ஓகேங்களா? இன்னொன்று ஹவு மெனி உமன்ஸ் ஆர் டான்சர்ஸ் பட் நாட் அ மதர். ஸோ மதர் வரக்கூடாதா? மதர் வந்து நம்மளுக்கு இது இந்த என்ன சொல்கிறது, ஸ்கொயர் வரக்கூடாது. சப்போஸ் ஸ்கொயர் வராமல் நம்மளுக்கு எத்தனை மேட்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு தெரியும் 9 மட்டும் தான் வருதுன்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். நான் கொஞ்சம் குழம்பிட்டேன் மீன்ஸ் என்னென்னா, வெயிட்டு டான்ஸருக்கும் ஸ்கொயருக்கும் நடுவில் கொஞ்சம் இதுவாகிடுச்சு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. வெயிட்டு ஓகே. ஸோ நம்மளுக்கு என்னென்னா ஹவு மெனி உமன் தானே. ஸோ உமனுக்கு என்ன ஃபஸ்ட்டு கோட் பண்ணுறாங்க, உமனுக்கு வந்து ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிள் இருக்குது, நம்ம சேர்த்துக்கணும். ஹவு மெனி உமன்ஸ் ஆர் டான்சர்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், சர்க்கிள். ஸோ உமன்ஸ் ஆர் டான்சர்ஸ். ஓகேங்களா? பட் நாட் அ என்ன சொல்கிறது, மதர்ஸ். ஸோ மதர் வந்து ரெக்டாங்கிள், இது வரக்கூடாது. அப்போது ரெண்டும் சர்க்கிளும் ட்ரையாங்கிள் வரது மட்டும் 9 மட்டும் தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 26. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 27th கொஷின். ஸோ அசைனுக்கு அலாட் கொடுத்துருக்காங்க, சாலிசிட்டுக்கு ரெக்வெஸ்ட்டு, ஃபேலேக்கு இல்யூஷன். இது எல்லாமே சினானிம்ஸ் ஃபைட்டர்ஸ். பட் இனிஷியல் ஃபைனல் இது மட்டும் தான் ஆன்டனிம்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர்
27. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 28th கொஷின். இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆருக்கு Q வந்திருக்கு. ஸோ ஆர் வந்து நமக்கு 8ன்னு தெரியும். Q வந்து 17, ஸோ -1. அது மாதிரி Pலேருந்து ஓக்கு -1 பண்ணுறாங்க. ஸோ Gலேருந்து -1 பண்ணலாம். டேரெக்டாக Q. நோ. Gலேருந்து -1 பண்ணால் எப்படி Q வரும்? ஓவில் சாரி Pலேருந்து நம்மளுக்கு O வந்திருக்கு. ஸோ Pலேருந்து ஓக்கு -1 பண்ணுறோம். அப்போ G தானே இருக்கீங்க. ஸோ Gலேருந்து நம்ம -1 பண்ணால் நமக்கு Q வரணும். சாரி F வரணும். பட் இங்கே F கொடுக்கல. ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் இவங்க போகல. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து லாஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். ஆர்லேருந்து ஓக்கு -3. அதே மாதிரி நம்ம Qலேருந்து ஆருக்கு -3 பண்ணுறோமா? நோ நாட் Q. Pலேருந்து எம்முக்கு -3 பண்ணுறோமா? பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி வந்து இப்போது நம்மளுக்கு Gலேருந்து -3 பண்ணலாம். ஸோ Gலேருந்து -3 பண்ணால் நமக்கு D வரணும். ஸோ லாஸ்ட் லெட்டர் D வர மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டு. ஸோ அதேமாதிரி ஓலேருந்து நம்மளுக்கு L எப்படி வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக ஓலேருந்து தானே L. ஸோ -3 பண்ணுறோம். அதேமாரி நம்ம இப்போ U எடுத்துப்போம். ஸோ Uலேருந்து -3 பண்ணால் நம்மளுக்கு 6 வரணும். ஸோ 6 2 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. கரெக்டு. தென் J எடுத்துக்கலாம். Jலேருந்து -3 பண்ணலாமா? பண்ணால் நம்மளுக்கு G வருது. ஸோ 3ஆவது லெட்டர் G இருக்கிற மாதிரி 2வது ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 28. அதாவது என்னென்னா ஃபஸ்ட் லெட்டர்லேருந்து லாஸ்ட் லெட்டர் அந்த மாதிரி சால்வ் பண்ணுறாங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 29th கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம்? எஸ் வாக்ஸ் 8 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். எஸ் இங்கேருந்து நம்மளுக்கு எங்கே போகிறாருன்னா ஈஸ்ட்டை நோக்கி 8 கிலோமீட்டர் போகிறாரு. தென் அதுக்கப்புறம் டேர்ன்ஸ் ரைட்டு அண்ட் வாக்ஸ் 6 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் திருப்பியும் டேர்ன்ஸ் ரைட்டு வாக்ஸ் 8. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 6 தான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஃபைனல் கொஷின் பார்த்துலாமாப்பா? +2 தென் +4 தென் இதில் என்ன பண்ணுறோம்? +8 +8 தென் இதில் +16. நெக்ஸ்ட் என்ன 32 தான் இருக்க முடியும். அப்போ 32 ஒரு 77 ஆட் பண்ணால் 9 109. ஸோ 109 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 30 கொஸ்டினுமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம் ஃபைட்டர்ஸ். நீங்கள் 30க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெகுலராக நம்ம சால்வ் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வீக்லி வந்து 4 வீடியோஸ் ஆர் 3 வீடியோஸ் வந்து பிளான் பண்ணுறேன். ஸோ ரெகுலராக வீடியோஸ் வரும். நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.